ஹலோ சிரைட். ஓகே. ஓகே, இப்போ நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறது இந்த சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் என்ற பாடப்பகுதி. சார். ஓகே, இந்த மனோநிலை ஆய்வுத் தேர்வுகள் சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் என்றதை பற்றி நாங்கள் ஒரு புது விதமான ஒரு வினாக்களாக அமைந்திருக்கின்றது. அந்த வகையில் நாங்கள் இந்த வினாக்கள் எவ்வாறு அமையப் போகின்றன என்ற விடயங்களை பற்றி நாங்கள் பார்க்கலாம் என்று நினைக்கிறேன். ஆகவே இந்த மனோநிலை ஆய்வுத் தேர்வுகள் என்பது விண்ணப்பதாரிகளினுடைய அறிவாற்றல் திறன் மற்றும் அவர்களுடைய மனப்பாங்கு அல்லது மனப்பான்மை, ஆளுமை மற்றது அவர்களுடைய அறிவை அளவிடுவதற்காகத்தான் இந்த மனோநிலை ஆய்வுத் தேர்வுகள் பயன்படுத்தப்படுகின்றன. இப்போ இதில் முக்கியமாக இந்த அறிவாற்றல் திறன், இந்த மனப்பான்மை அல்லது மனப்பாங்கு, அடுத்தது அவர்களுடைய ஆளுமை, அதே போன்று அவர்களுடைய அறிவை அளவிடுவதற்காக இந்த சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் என்று இப்போ இது ஒரு புதுவிதமான வினாத்தாள் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் இந்த தேர்வு மூலம் என்னத்தை எதிர்பார்க்கப்படுது என்று சொன்னால், ஒரு நபரினுடைய நுண்ணறிவு எப்படி இருக்குது, அவருடைய ஆளுமை எப்படி இருக்கிறது, அவருடைய திறன்கள் எப்படி இருக்கின்றது, மற்றும் அவர்களுடைய மனப்பான்மை எப்படி இருக்கிறது என்பதை பற்றி இங்கே நாங்கள் ஆய்வு செய்யக்கூடியதாக இருக்கும். அந்த தேர்விலே இந்த விடயங்கள் எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது இந்த தேர்வு முறை பல்வேறு துறைகளில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில தான் இந்த வங்கி பரீட்சைகளில் இந்த முறை இப்போது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதே போன்று பல்வேறு நிதி நிறுவனங்களினால் நடத்தப்படுகின்ற எக்ஸாம்களையும் இந்த பேப்பர் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதே போன்று பாதுகாப்பு துறைகளிலையும் இந்த வகையான டெஸ்ட்டுகள் சோதித்து பார்க்கப்படுகின்றன. ஆகவே பல்வேறு துறைகளில் இந்த மனோநிலை ஆய்வு தேர்வுகள் உள்ளடக்கப்பட்டு இருக்கின்றன. ரைட், நாங்கள் அடுத்த ஸ்லைட்ல பார்ப்போம் இந்த என்ன மாதிரியான வினாக்கள் உள்ளடக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி. ஓகே, இப்போ இங்க என்னென்ன கூறுகள் இந்த வினாக்கள் உள்ளடக்கப்பட்ட கூறுகளாக முதலாவது பகுதி நுண்ணறிவு தேர்வுகள் என்று பார்க்கிறோம். நுண்ணறிவு தேர்வுகள் இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட் என்று சொல்லிக்க இப்போ அந்த வினாக்கள் பகுத்தறிவு, சிக்கல்களை தீர்க்கக்கூடிய மற்றும் அறிவாற்றல் திறன்களை அளவிடக்கூடிய போன்ற விடயங்களை உள்ளடக்கியதாக இந்த மதிப்பீடு காணப்படும். அந்த வினாக்கள் இவ்வாறான விடயங்களை, நுண்ணறிவு தேர்வு வினாக்கள் இவ்வாறான விடயங்களை உள்ளடக்கியதாக இருக்கும், இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட். அதே மாதிரி அடுத்த பகுதி ஆளுமை தேர்வுகள், பர்சனாலிட்டி டெஸ்ட். ஆளுமை தேர்வுகள் என்று சொல்லிக்க அதில் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது பண்பு கூறுகள், உணர்ச்சி நிலைத்தன்மை மற்றும் நடத்த முறைகள் போன்றன இது மதிப்பீடு செய்யப்படுகிறது. அப்போ இந்த ஆளுமை தேர்வுகளில் மதிப்பீடு செய்யப்படுகிறது. நாங்கள் வினாக்கள் செய்யக்க அது சம்பந்தமாக கூட விளக்கமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அதே போன்று இன்னொரு வகை இருக்கிறது திறன் தேர்வுகள், ஆப்டிடியூட் டெஸ்ட். அப்போ இதில் கணித அறிவு மற்றும் மொழித்திறன் என்பன மதிப்பீடு செய்யப்படுது திறன் தேர்வு ஆப்டிடியூட் டெஸ்டில். அடுத்தது ஆர்வப்பட்டியல், இன்ட்ரெஸ்ட் இன்வென்டரிஸ் என்று சொல்கிறோம். எந்த துறைகளில் அவர்கள் ஆர்வம் காட்டுகிறார் என்பது அங்கே மதிப்பீடு செய்யப்படும். இவ்வாறு இந்த மனோநிலை ஆய்வு தேர்வுகளில் பல்வேறு கூறுகள் உள்ளடக்கப்பட்டு இருக்கின்றன. அப்போ நுண்ணறிவு தேர்வுகள், ஆளுமை தேர்வுகள், திறன் தேர்வுகள் மற்றும் ஆர்வப்பட்டியல்கள். அப்போ இதுதான் ஆங்கிலத்தில் இன்டெலிஜென்ட் டெஸ்ட்னு சொல்கிறோம், பர்சனாலிட்டி டெஸ்ட்னு சொல்கிறோம், ஆப்டிடியூட் டெஸ்ட்னு சொல்கிறோம், இன்ட்ரெஸ்ட் இன்வென்டரிஸ் என்று சொல்கிறோம். இவ்வாறு பல கூறுகளை உள்ளடக்கியதாக இந்த மனோநிலை ஆய்வு தேர்வுகள் முக்கியமாக வினாக்களுக்குள்ளே உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. முக்கியமாக இது ஒரு புதிய வகையான பத்திரமாக இருந்தாலும் அது பல கடந்த காலங்களில் உள்ள பல தொகுதிகளை உள்ளடக்கியதாக, அதாவது ஜென்ரல் அவேர்னஸ் என்று சொல்கிறோம், அதே மாதிரி மொழி அறிவு என்று சொல்கிறோம், அந்த விடயங்களை எல்லாம் உள்ளடக்கியதாகத்தான் இந்த மனோநிலை ஆய்வு தேர்வுகள் உள்ளடக்கப்பட்டு இருக்கின்றன. இப்போ இது அந்த மனோநிலை ஆய்வு தேர்வில்
என்னென்ன கூறுகள் உள்ளடக்கப்பட்டிருக்கு